கனடா துப்பாக்கிச் சூடு சம்பவத்தில் போலீசார் வெளியிட்ட திடுக்கிடும் பின்னணி. கனடா பாடசாலை ஒன்றில் துப்பாக்கியால் சுட்டு 6 பேர்களை கொலை செய்தவர் சொந்த தாயார் மற்றும் சகோதரரையும் படுகொலை செய்துள்ளதை போலீசார் வெளிப்படுத்தியுள்ளனர். குறித்த குற்றவாளி பெண் என போலீஸ் தரப்பில் குறிப்பிடப்பட்டது தற்போது கனடாவில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. 18 வயதான ஜெஸ்ஸி வேன் ரூட்சலார் என்பவர் பாலின மாற்றம் செய்து கொண்டவர் என்றே தெரிய வந்துள்ளது. பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தில் டம்ளர் ரிட்ஜ் மேல்நிலைப் பள்ளியில் நடந்த இந்த தாக்குதல் சம்பவம் கனடாவில் பள்ளிகளில் நடந்த 2வது மிக மோசமான துப்பாக்கிச் சூடு சம்பவமாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. பாடசாலையில் 6 பேரை கொன்ற ரூட்சலார் அவரது சொந்த குடும்ப உறுப்பினர்கள் 2வரையும் கொன்றதாக போலீசார் உறுதி செய்துள்ளனர். பின்னர் தன்னைத்தானே சுட்டு உயிரை மாய்த்துக் கொண்டுள்ளார். வேன் ரூட்சலார் என்பவர் கடந்த 6 வருடங்களாக தம்மை ஒரு பெண் என்றே அடையாளப்படுத்தி வருவதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். அதனாலேயே தாக்குதலில் ஈடுபட்டவர் பெண் என அறிவித்துள்ளதாகவும் விளக்கமளித்துள்ளனர். மேலும் செவ்வாய்க்கிழமை மதியம் மேல்நிலைப் பள்ளியில் துப்பாக்கிச் சூடு நடத்துவதற்கு முன்பு வான் ரூட்சலார் தனது தாயார் ஜெனிஃபர் மற்றும் சகோதரர் எம்மெட்டை அவர்களது வீட்டில் வைத்தே துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மட்டுமின்றி அவரது மனநலம் தொடர்பாக பல ஆண்டுகளாக அவரது வீட்டிற்கு சென்று விசாரணை முன்னெடுத்து வந்த அதிகாரிகளுக்கு அவர் நன்கு தெரிந்தவராக இருந்தார். அவர் 4 ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது 14 வயதில் இருந்தே பள்ளிக்கு செல்வதை நிறுத்திவிட்டார். மட்டுமின்றி தோராயமாக 2 ஆண்டுகளுக்கு முன்பு அவரது வீட்டிலிருந்து குற்றவியல் சட்டத்தின் கீழ் துப்பாக்கிகளை போலீசார் கைப்பற்றியுள்ளனர். செவ்வாய்க்கிழமை நடந்த துப்பாக்கி சூடு சம்பவத்தில் 25